கடன் என்பது ஒரு தீராத தலைவலி. ஒரு மனுஷன் கடன் பட்டுட்டாவே, அந்த கடத்திலிருந்து அவனால வெளிய வரவே முடியாது. நீங்க சுமார் இப்ப லட்சக்கணக்கில கடன் சுமையோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆரம்ப காலத்தில உங்களுக்கு அது ஒரு சிறிய கடனா தான் இருந்திருக்கும். ரூ. 1000 கடன் வாங்க போயிருப்பீங்க. அது அப்படியே மெல்ல, 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 மெல்ல இன்னைக்கு லட்சக்கணக்கில கடன் ஆயிருது. ஒரு சில சகோதரர்கள், சகோதரிகள் சொல்றாங்க, நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு 20,000 தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த 20,000க்கு என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல. அந்த அசலும் வட்டியும் அப்படியே பெருகி, பெருகி, பெருகி இன்னைக்கு லட்சக்கணக்கில நான் தரணும்னு சொல்லி, என்னை ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி, நான் கடன் வாங்கினவங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்படி கடன் என்பது ஒரு பெரிய பூதம், பெரிய பிசாசு. அது ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்தின் ஆவி. இப்பதான் வந்து அந்த விஷயமே கடன்பட்டவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இப்ப கடன் பட்டுட்டு இப்ப ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க. நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன்? எப்படி குடுப்பேன்? என்னுடைய குடும்பத்தில இவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் இருக்குது. தொடர்ந்து பொருளாதார கஷ்டம் இருக்குது. நல்ல தொழில் கிடையாது. ஏற்கனவே செஞ்ச அந்த தொழில் கூட ஆசீர்வாதம் இல்லாம ரொம்ப கண்ணீரோடு கூட இருக்குதுன்னு சொல்லி நீங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. நம்ம ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த வசன பகுதியை நம்ம வாசித்தோம். இதுல ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கடன் சுமையோடு இருக்கிறவங்க முதலாவது இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நல்லா தெளிவா இந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. இன்னைக்கு கடனை வாங்கிட்டு நீங்க ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க. அது ஒரு பிசாசு கட்டு, அது ஒரு அடிமைத்தனம் என்பதை நீங்க தெளிவுபடுத்தி, அப்போதான் நீங்க அந்த கடன்கிற பிசாசை கட்டுக்கட்டி நீங்க ஜெபிச்சு துரத்த முடியும். ஒரு மனுஷனுக்கு யாருக்குன்னா பேய் பிடிச்சிக்கிச்சு, பிசாசு கிரியாய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பாஸ்டர் கூட்டு வந்து அந்த மனுஷன் மேல இருக்கிற பேய் எப்படி நீங்க விரட்டுவீங்களோ, அதுபோல கடன் கூட ஒரு பேய் தான். அது ஒரு பிசாசு. அது ஒரு அடிமைத்தனம். அது நூதனமா உங்களை ஏமாத்தி கடன் வாங்க வைக்கும். இன்ட்ரெஸ்ட் வாங்க வைக்கும். பேங்க்ல லோன் போட வைக்கும். கிரெடிட் கார்ட்ஸில் வந்து உங்களை வந்து கடன் வாங்க வைக்கும். குழு லோனில் கொண்டு போய் உங்களை சேர்க்கும். குழு லோன்னா மகளிர் லோன். இப்படி நூதனமாக பிசாசு உங்களை எல்லா காரியத்திலும் கடன்கிற அடிமைத்தனத்திலே கொண்டு போய் தள்ளும். ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு கடன் வாங்கின தப்பு, ஏசப்பாவுக்கு அது பிடிக்காது. கடன் வாங்கி ஏசப்பா என்னை வாழ சொல்ல, அதனால நான் விசுவாசத்தில் இருக்கிறேன், கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி 100ல் ஒரே ஒரு ஆள் தான் இன்னைக்கு கடன் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறேன். மற்ற 99 பேரும் வீடு கட்ட கடன் வாங்குறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்குறாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க கடன் வாங்குறாங்க, இன்னும் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கிட்டு மாட்டின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான ஜனங்க பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வியாபாரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க கடன் தான் வாங்குறாங்க. கடன் வாங்கி தான் அவங்க வந்து தொழிலை செய்ய முடியும். ஏன்னா அந்த தொழிலுக்கு முதலீடு தேவைப்படும். வேற வழியே இல்லாமல் விவசாயிகள் முதல் கொண்டு இன்னைக்கு பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, மளிகை வச்சிருக்கிறவங்க, டிஃபன் கடை வச்சிருக்கிறவங்க, ரோட்டோர கடைகளை நடத்துகிறவங்க எல்லாருமே ஃபைனான்ஸு, வட்டிக்கு வாங்குகிற பிரச்சனைகள் இப்படி நாளுக்கு நாள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதிலிருந்து அவங்க வெளியே வரவே முடியல. நீங்களே பாருங்கள். அப்போ ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி, அது பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், கடன் வாங்கி தான் அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு மனுஷன் தள்ளப்படுறான். ஓகேங்களா? ஆனால் ஒன்ஸ் நம்ம போய் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு அடிமைத்தனம் அப்படின்ற நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கவனமாக பார்த்து, கடன் என்கிற அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைச்சிட்டு நீங்கள் வெளியே வர பிரயாசப்படுங்க.
ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடத்தை நீங்கள் அடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு மனதைரியம் தேவை. இப்போது நான் சொல்கிற வசனத்தை வச்சு உங்கள் இருதயத்தில் அப்படியே ஒரு மனதைரியத்தை வளர்த்துக்கணும். அந்த மன வலிமை, அந்த திட நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக இருந்தால் கர்த்தர் உங்கள் சார்பாக உங்கள் கடன் அடைக்க அவரே வழியை திறப்பார். ஏன்னா வசனம் சொல்வது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்கள் சார்பாக உங்கள் கடன் பிரச்சனைலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி கடனை வாங்கிட்டா அந்த மனுஷனுடைய இருதயத்தில் கண்டிப்பாக சமாதானமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. கடன் பட்டவங்க தூங்கவே முடியாது. நேரம் ஒரு நடப்பணம் போல் செய்வதறியாமல் திகைத்து கொண்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் கடனை வாங்கிட்டு வீட்டை பூட்டிக்கின்னு கடன்காரனுக்கு பயந்துக்கின்னு உள்ளே இருப்பாங்க. லைட்டு கூட போட மாட்டாங்க. அப்படியே இருண்ட வீட்டில் கடன்காரனுக்கு பயந்து வீட்டில் சமைச்சாலோ வீட்டில் நடமாந்தோ வெளியே சத்தம் போகக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தெய்வ செய்தியை பார்க்குற நீங்கள் கடன் வாங்கிட்டு வீட்டை பூட்டிக்கின்னு வெளி உலகத்துக்கு நீங்கள் வெளியே ஊருக்கு போன மாதிரி காட்டிக்கின்னு உள்ள கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் என் மூலியமாக சொல்கிறாரு, உங்களை அந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் வெளியே கொண்டு வருவேன், வெளி உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்து உங்கள் தலையை நான் உயர்த்துவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேச வந்திருக்கிறாருமா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னுடைய சொந்த சகோதரம் போல உனக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறோம்மா. ஆண்டவர் நிச்சயமாக என் அன்பு சகோதரியை அந்த கடன் என்கிற பிரச்சனைலேருந்து உன்னை ஆண்டவர் கொண்டு வருவார். நிம்மதி இல்லாத உனக்கு ஆண்டவர் நிம்மதி தருவார். சமாதானம் இல்லாத உனக்கு ஆண்டவர் சமாதானம் தருவார். நீ பிசாசால் ஏமாற்றப்பட்டு கடத்தில் போய் சிக்கிக்கின்னு வட்டி கட்ட முடியாமல், வீட்டுக்கு சமைக்க எந்த பொருளும் இல்லாமல், அரிசி இல்லாமல், பருப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், புளி இல்லாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல், கரண்ட்டு பில்லு கட்ட முடியாமல், ஒரு பால் பாக்கெட்டு கூட வழி இல்லாமல் இந்த வார்த்தையை நீ ஒருவேளை என் அன்பு சகோதரியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உடைஞ்சு போய் இருக்கிற உன் இருதயத்தை அப்பா இன்னைக்கு தைரியப்படுத்துவாருமா. அப்படியே ஆண்டோடைய வார்த்தை அப்படியே நம்பு. ஆண்டவரே, நான் கடன் வாங்கி இன்னைக்கு அவமானப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறேன்ப்பா, வெளியில் நடமாட முடியல, எங்கே போனாலும் கடன்காரன் வந்து நீ எப்போ கடன் கொடுக்க போகிற, வட்டி கட்ட மாட்டுற, இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டுற, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், 4 ரவுடிங்களை நாளைக்கு கூப்பிட்டு வர போகிறேன், உன்னை ஊர் வரி அவமானப்படுத்த போகிறேன், ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்க மாட்டியே, வாங்கும்போது தெரியலையான்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் உண்மையாக நடந்த மாதிரி நான் பேசுவது போல் நீங்கள் உணர்வீங்க. உண்மையிலே கடன் பட்டுட்டா இதுதான் உங்கள் சூழ்நிலை. வீட்டில் ஒன்றுமே இருக்காது. உங்கள் வீட்டை நீங்கள் நிர்வாகமே பண்ண முடியாது. ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு தான் நீங்கள் சமையல் கட்டில் கொண்டு போய் வச்சுருப்பீங்க. இப்போ 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இது நல்லாவே ஆவியானவருக்கு தெரியும். இன்றைக்கி அப்படியே உடஞ்சி நொறுங்கி போய் கூனி குறுகி வெக்கத்தினால அவமானத்தினால அப்படியே நீங்கள் முடங்கி போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். ஏசப்பா உங்களை ஆறுதல் படுத்துவார். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளோதான் போல, அவ்வளோதான், நான் மரணத்தை தான் தேடிக்கணும் போல, கடன் அடைக்கிறதுக்கு எந்த வழி இல்லை, நான் எப்படி வட்டி கட்டுவேன், எப்படி வட்டி கொடுப்பேன், தெரியாதனமாக நான் லோன் போட்டேன், வீட்டுக்கு மேலே லோன் போட்டேன், வீட்டு டாக்குமெண்ட்டு பேங்க்கில் இருக்குது, பேங்க்காரை வந்து நோட்டீஸ் ஓட்ட போகிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான், நேரில் வந்து அவன் சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் இந்த ஊரில் எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னா என்னால் வாழ முடியாது, என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுன்னு சொல்லி நீங்கள் மரணத்துடைய கடைசி இடத்துக்கு கூட போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, உன்னை மரண வாசலிருந்து நான் தூக்கி விடுறேன், பயப்படாதீங்க. எல்லாமே போச்சு, வாழ்க்கை போச்சு, பிஸ்னஸ் போச்சு, குடும்ப நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, ஊரில் மரியாதை இல்லை, சொந்தக்காரங்க கூட மதிக்க மாட்டுறாங்க, நான் ஃபோன் பண்ணால் கூட கடனை கேட்க தான் இவன் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி உங்கள் ஃபோனை கூட உங்கள் சொந்த பந்தங்கள் கூட அவாய்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆண்டவர் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து விசுவாசத்தில் நீங்கள் பலப்படணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்கள் சார்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் முடியும். ஓகேங்களா? கடன் என்பது ஒரு தீராத தலைவலி, அது பெரிய பிரச்சனை. அந்த கடன் பட்டவங்க படக்கூடிய வேதனையை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார். இப்போ நீங்கள் வட்டி கட்ட முடியாமல், லோன் கட்ட முடியாமல், குழு லோன் கட்ட முடியாமல், வீட்டுக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை வாங்கி போட முடியாமல் நீங்கள் இப்போ கண்ணீரோடு கூட இருக்கலாம். அப்பா சொல்கிறாரு, சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அப்பா சொல்கிறாரு, அந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளெல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பாய்க்கருளால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். இது தாவீதுடைய ஜெபம். தாவீது சொல்றாரு, மரண வாசல்ல இருந்து என்னை ஆண்டவர் தூக்கி விட்டாரு. கவனிச்சிங்களாமா? நீங்க கடன் பட்டுட்டு இப்போ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்க. அவ்வளோதான், உங்கள் லைஃபே எண்டு போல நீங்க நினைக்கிறீங்க. எண்டு கிடையாதுமா என் அன்பு சகோதரியே, இதுதான் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டார். உண்மையா பொய்யாமா? நீ சொல்லுமா? என் அன்பு சகோதரி, நீயும் சொல்லுப்பா. இந்த வார்த்தையை கணவன் மனைவி சேர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்காக அவமானப்பட்டாரா இல்லையா? சொல்லுங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு அவமானப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக அவமானப்பட்டு இருக்கிறீங்க? கடன் வாங்கினால உங்களுக்கு அவமானம். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு அவமானப்பட்டு இருக்கிறார். எதுக்கு அவமானப்பட்டார்? உங்களுடைய அவமானத்தை மாற்றி, உங்கள் வெக்கத்தை மாற்றி, உங்களுடைய பாவத்தை மன்னித்து, உங்களுக்கு ரட்சிப்பு தந்து, உங்களுடைய சரீரத்தில் உள்ள இருக்கிற அந்த சாவுக்கு எதுவான அந்த ஜீவனுக்கு அவர் உத்தரவாதம் பண்ணி, அற்பமான உங்கள் சரீரத்துக்கு உத்தரவாதம் பண்ணி, உனக்கு நித்திய ஜீவனை தருவேன், என்னை ஏற்றுக்கொள் சொல்லி ஏசப்பா உங்களை தேடி வந்து ரட்சிப்பு தந்த தேவன். உங்களுக்கு ஒரு அவமானம் சொன்னால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொன்னால் உங்களை அவர் தூக்கி விட மாட்டாரா? சொல்லுங்க. தாவீது ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்து சொல்கிறான், என்னை அவர் மரண வாசலிருந்தே தூக்கி விட்டாரே, இனி நான் அவருடைய துதிகளை சீயோன் குமாரத்துக்கு போய் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு இறங்கினாரே. உங்களை பகைச்சவங்க எல்லாம் வெக்கப்பட்டு இனி ஓட போகிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் கடன் வாங்கிட்டு எந்த ஊரில் அவமானப்பட்டீங்களோ அந்த ஊரில் அப்பா உங்களை வாழ வைப்பார். நீங்கள் உங்கள் சொந்த வீட்டையும் விற்க தேவையில்லை, உங்களோட சொந்த வயல் நிலத்தையும் நீங்கள் விற்க தேவையில்லை, உங்கள் சொந்த கம்பெனியும் நீங்கள் விற்க தேவையில்லை, உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலும் சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் உங்கள் சிந்தை. கடன் ஆயிடுச்சு, என்ன செய்கிறது? வீட்டை விற்றுலாம், கம்பெனி விற்றுலாம், பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட்டில் கூட சேர்த்தலான்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். போதும், நீங்கள் பட்ட அவமானம், கஷ்டம், கண்ணீர், வேதனை எல்லாம் போதுமா? அப்பா உனக்கு இன்னைக்கு இறங்க போகிறாருமா. தாவீது சொல்கிறாரு, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பாய்க்கிறவளா எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரு. ஆண்டவர் உங்கள் துன்பத்தை அப்படி நோக்கி பார்க்குறாரு. நீங்கள் பட்ட அவமானத்தை, அந்த கடங்காரன் கேட்ட அந்த தூஷணமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஒட்டஞ்சி போன அந்த இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒட்ட வைக்க வரார். உங்கள் சார்பாக ஆண்டவர் வழக்காட வரார். உங்கள் அவமானத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த அப்பா உங்கள் சார்பாக வரார். ஏம்மா கவலைப்படுற என் அன்பு சகோதரி? ஏசப்பா இருக்கும்போது ஏன் கலங்குற? ஏன் கண்ணீர் விடுற? அவர் நினைச்சார்னா மரணக்கட்டையே உடைப்பார். இந்த கடனுங்கிற சாபக்கட்டை அப்பா உடைக்க மாட்டாரா? உனக்கு ஏன் தவறான எண்ணம் வருது? நம்ம ஏன் இருக்கணும், நம்ம செத்துடலாமான்ற எண்ணம் ஏன் வருது? பிசாசு உன்னை ஏமாத்துறான், உன்னை வஞ்சிக்க பார்க்குறான். உன்னை கடன் வாங்க வச்சதே பிசாசு தான். நூதனமாக உன்னை ஏமாற்றி உன்னை அந்த கடத்தில் கொண்டு போய் சிக்க வச்சதே சாத்தான் தான். உண்மையிலேம்மா என் அன்பு சகோதரியே, உன்னை கடத்தில் கொண்டு போய் சிக்க வச்சதே பிசாசு தான். உன்னுடைய தந்திரங்கள் உனக்கு புரியாது. அவனுடைய தந்திரங்கள் உனக்கு புரியாதுமா. அது நூதனமான பிசாசு. அது அப்படியே நைஸாக போய் ஏவாள்கிட்ட பேச்சு கொடுக்கும். அந்த மரத்தை காட்டுது, அந்த பழத்தை காட்டுது.
அந்த மரத்தில் இருக்கிற பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அப்படியே நைஸாக பேச்சு கொடுக்கும். ஏவாளி ஏமாந்துட்டான். இதே போல தான் உன்னை பிசாசு வீழ்த்திருக்கு. எப்படி ஏவாளை ஏமாற்றி அந்த பழத்தை பறிக்க வச்சு சாப்பிட வச்சிடோ, அதே பிசாசு தான் கடன் ரூபத்தில் வந்து உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து, நீங்கள் பார்க்கக்கூடிய வசனத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து, உங்களை நடுத்தரு கொண்டு வந்து நிறுத்தந்தே அந்த கடன் பிசாசு தான். ஆனால் தான் கர்த்தர் என்னை எழுப்பி உங்களை திடப்படுத்துகிற. கடன் வாங்கிட்டு உடஞ்சி போகாதீங்க, நொறுங்கி போகாதீங்க, ஏசப்பா இருக்கிறாரு, தைரியமாக இருங்க, அவரால் எல்லாம் செய்ய முடியும், உங்கள் சூழ்நிலை அவர் மாற்ற முடியும், வேதனைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா என்னை வச்சு உங்களை ஆறுதல் படுத்துகிறேன். ஓகேங்களா? நான் ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது ரூத்துக்கு சாப்பிட வழியே கிடையாது. என்ன கிடையாது? சாப்பிட வழியே கிடையாது. அவளுக்கு சாப்பிட வழி கிடையாது. தங்க நல்ல வீடு கிடையாது. இளம் வயதில் ஒரு விதவி. அவளுடைய மாமியாகிய அந்த நகோமி கூட அவளை நகோமின்னு சொன்னாவே அவளுக்கு ரொம்ப கோபம் வருது, எரிச்சல் வருது. அவ்வளோ வாழ்க்கையில் அவ்வளோ இழப்பு, அவ்வளோ கஷ்டம், கண்ணீர், வேதனைகள், இழப்புகள் வந்ததால் அவள் இறுதி அப்படியே சோர்வாயிடுச்சு. உங்களுக்கு நிறைய தெரியும் அந்த சத்தியம். இருந்தாலும் உங்களோடு கூட நான் இன்றைக்கி அதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓகேங்களா? அப்போது பசியோடு வறுமையோடு இருக்கிற அந்த ரூத்தானவங்க தன் மாமியாக நகோமி கிட்ட சொல்லிட்டு போவாஸ் வயலுக்கு தற்செயலாக அவங்க போனாங்க. வசனத்தை பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலேருந்து அப்படியே நீங்கள் வாசிக்கணும். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வசனம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கருள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிலும் எலிமைக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாய் இருந்தது. வசனத்தை நல்லா பாருங்க. அந்த வயலுக்கு இந்த ரூத்து தற்செயலாக போனா. அந்த வயல் யாருடைய வயல்? போவாசுடைய வயல். போவாசுடைய வயலுக்கு ரூத்து தற்செயலாக போனா அப்படின்னு எழுதப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, நீ தற்செயலாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இல்லைம்மா. இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, நீ தற்செயலாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து தேவனுக்குள்ளே ஒன்று தெரிந்து கொண்டார். அவருடைய அழைப்புன்றது இன்னைக்கு நேற்று கிடையாதுப்பா. உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ரூத் ஒரு விதவி. ஒரு விதவியோட வேதனை எப்படி இருக்குன்னா இன்னொரு விதவிக்கு தான் அது புரியும். அப்படியே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இளம் வயதில் தனக்கு இருந்த கணவனை இழந்துட்டு அந்நிய தேசத்துக்கு வந்து அங்கே பிழைக்கலாம் பார்த்தா அங்கு வீடும் கிடையாது, வயல் நிலமும் கிடையாது, ஆகாரமும் கிடையாது. எப்படி இருக்கும் இந்த இளம் வயது உள்ள இந்த ரூத்துடைய பிரச்சனை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாரு. இப்போ நீங்கள் கடனை வாங்கிட்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டிட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இதே போல் எல்லாம் இருந்தும் ஒரு அனாதை போல் ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி நான் அழைத்த தேவன் இப்போது என் மூலியமாக சொல்கிறாரு, கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழாத, கலங்காது. இந்த ரூத்தின் சரித்திரத்தை பாரு. ரூத்துக்கும் நகோமிக்கும் சாப்பிட கூட வழி இல்லை. ஆனால் நான் வாழ வச்சேன்ல, உன்னை எப்படிமா நான் கைவிடுவேன், நீ கலங்காதன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அப்படியே தைரியப்படுத்துகிற. இங்கே தைரியமாக இருக்கணும். இப்போ தைரியமாக இருப்பீங்க. கடன்காரனோட ஃபோன் வந்தால் அப்படியே நில குழஞ்சிருவீங்க. உண்மையாக போய்ங்களா? அந்த ஃபோனை எடுத்து அந்த கடன்காரனுடைய பேரை பார்த்துட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு அப்படியே திகில் அடைவீங்க. ஆண்டோடைய வார்த்தை கேட்குற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், கடன் அடைச்சிடுவோம், ஒரு புது நம்பிக்கை வந்தது போல் இருக்கும். ஆனால் கடன்காரன் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது கடன்காரன் ஃபோன் பண்ணாவோ உங்கள் இறுதி அப்படியே கலங்கிடும். என்ன பதில் சொல்கிறது? ஏற்கனவே 10 பொய்யை சொன்னேன், அவன் நம்பிக்கை நம்ம மேலே போச்சு, இனி எந்த பொய்யை சொல்கிறது? எந்த பொய்யை சொன்னால்
அது அவனுக்கு கோபம் வராமல் இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணின்னு கூட நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டா கடன்காரனுக்கு குறித்த நேரத்துக்கு அசலும் வட்டியும் கட்டலைன்னா பொய் தான் பேசணும். பொய் பேசினாலும் அது ஒரு வாதம் உங்களுக்கு, அது ஒரு துக்கத்தை உண்டாக்கும். ஐயோ ஆண்டவருக்கிறமா பொய் பேசிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப கலங்கி கொண்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா, கர்த்தர் உங்கள் வறுமையின் கஷ்டத்தை மாற்றணும். உங்கள் வருமானத்தை கர்த்தர் பெருக செய்யணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா ரூத்துடைய வறுமையை நீங்கள் மாற்றினீங்க, நகோமியுடைய வறுமையை நீங்கள் மாற்றினீங்க ஆண்டவரே, என்னுடைய வறுமையும் கஷ்டத்தையும் ஏசப்பா நீங்கள் மாற்றுங்க. அப்படியே கண்ணீரோடு இந்த ரூத்தின் சரித்திரத்தை எடுத்து நீங்கள் கதறணும். ஆண்டவரே, ரூத்து தற்செயலாய் ஒரு வயலுக்கு போனால் அது போவாஸோட வயல். போவாஸ் வயலுக்கு அவள் போகும்போது அவளுக்கு சாப்பிட வழி இல்லை. ஆண்டவரே, அந்த அந்த வயல் நிலத்தில் சிந்திர கதிரை தான் அவள் பொறுக்க போனாள். அங்கே இருக்கிற கோதுமையே அவள் சிந்திர கோதுமையை பொறுக்க போனவளை அந்த வயலுக்கே நீங்கள் சொந்தக்காரி ஆக்கி அவளுக்கு வாழ்க்கை துணையை தந்து அவளுக்கு குழந்தை தந்து அந்த ரூத்தை நீங்கள் வாழ வச்சு அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் ரூத்தின் சரித்திரம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறீங்களே. நானும் இன்றைக்கி தெரியாதனமாக கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்காரனுக்கிட்ட பொய் மேலே பொய் பேசிக்கின்னு இன்றைக்கி தலைமறைவாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை நீங்கள் திறக்க மாட்டீங்களா? என் பிரச்சனையை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே மன உருக்கத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும். அப்படியே இந்த வேதத்தை திறந்து வச்சுன்னு கண்ணீர் சிந்துமா. நண்பு சகோதரியே, உன்னுடைய வறுமையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறாருமா. உன் அடிமைத்தனத்தின் நுகத்தை அப்பா உடைக்க போகிறார். அந்த கடன் என்கிற அந்த பிசாசு கட்டிலிருந்து ஆவியான உன்னை வெளியே கொண்டு வர போகிறாருமா. நீ அப்படியே விசுவாசத்தோடு கூட கண்ணீர் விட்டு கதறி மன உருக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுமா. அப்படியே வாயை தரமா, தயவுசெய்து வாயை தரங்க. வாயை திறந்து, எஸ்ஸப்பா நான் தெரிஞ்சும் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், ஹவுஸ் லோன் போட்டுட்டேன், மகளிர் லோனு குழு லோனில் போய் சேர்ந்துட்டேன், மீண்டு வர முடியல, வட்டிக்கு வாங்கிட்டேன், 10 காசு வட்டிக்கு வாங்கினேன், 20 காசு வட்டி கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டேன், வட்டிக்கு மேலே வட்டி சேர்ந்துடுச்சு, என்னால் மீள முடியல, எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, சாக கூட எனக்கு பயமாக இருக்குது, என் வாழ்க்கை ஏன் ஆண்டவர் இப்படி இருக்குது, என் வறுமையை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கதறி கேளுங்க. கர்த்தர் சொல்வார், உன் வறுமையை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்தி உதவி இல்லாத உனக்கு நான் உதவி செய்து பொருளாதார காரியத்தில் உன்னை உயர்த்தி உன்னை வைத்து ஒரு சரித்திரமே நான் எழுத போதுன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே உங்கள் இருதயத்தில் அப்படி கையை வச்சு உங்களை அப்படியே திடப்படுத்துவார். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார், கலங்காதீங்க. ஏசப்பா உங்க கூடதமாக இருக்கிறார். என் அன்பு சகோதரி, உங்கள் கண்ணீர் அப்பா இன்னைக்கு துடைப்பாரு. இன்னைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வாங்கின கடத்தை அடைக்க முடியல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடும் சரி கிடையாது, அதுவும் லோனில் இருக்குது. சில பேர் புது வீடு கட்டியும் லோனில் அவங்க இருக்கிறாங்க. கடனை வாங்கிட்டா நிம்மதியே இருக்காது, சமாதானம் இருக்காது, தேவ சமூகத்துக்கு போக முடியாது. போனால் கூட அங்கே கண்ணீர் தான் வரும். இல்லைன்னா அங்கே ஒரு 10 கடங்கார மாதிரி கேட்பான். அப்படியே நல கொலைஞ்சி போயிருக்க. கர்த்தர் சொல்றாரு, போவாசை வச்சு ஆண்டவர் அன்னைக்கு ரூத்துக்கு சொன்ன அதே தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தரார். ஓகேங்களா? வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கவனிச்சிங்களா? ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் இந்த 12வது வசனத்தை அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் அந்த வேத வசனத்தை அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். ரூத்து நகோமியுடைய வறுமையை மாற்றி அவங்கள பெத்லெஹேமில் ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அவருடைய சட்டையின் கீழே நானும் இப்போ அடைக்கலமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த வசனத்து மேலே கையை வச்சு பாவ மன்னிப்பை கேளு. ஏசப்பா, உங்கள் வார்த்தையை மீறி நான் கடன் வாங்கிட்டேன். நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும், அவர் மானமாகிய நல்ல பொக்கிஷசாலை திறப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க.
ஆனால் உங்கள் வார்த்தையை மீறி நான் துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு கடனை வாங்கிட்டு கடங்காரங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, ஏன் மரணத்தோடு கூட நான் போராடி கொண்டு இருக்கிறேன்ப்பா. என் சூழ்நிலை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா? என் பிரச்சனையை மாற்ற மாட்டீங்களா? இங்கே ரூத்து நகோமியுடைய ஆண்டவர் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்களே. ஆண்டவரே, நீர் என்னை கைவிடக்கூடாது, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஆண்டவரே, இந்த பூமியில் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் ஒரு அனாதை ஆண்டவன், நான் ஒரு ஏழைப்பா, எனக்கு போதுமான வருமானம் இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, இந்த ரூத்து நகோமியுடைய வறுமையை மாற்றி அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் தந்தீங்களே, அவங்க வறுமையின் கஷ்டத்தை மாற்றி மெல்ல மெல்ல அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டீங்களப்பா. அவங்கள எப்படி நீங்கள் பொருளாதாரத்தில் தூக்கி விட்டீங்களோ என்னையும் தூக்கி விடுங்க ஏசப்பா. ரூத்தை பொருளாதாரத்தில் எப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க, நகோமியை பொருளாதாரத்தில் எப்படி ப்ளஸ் பண்ணீங்க, அதுபோல் என்னையும் பொருளாதார காரியத்தில், என் பிஸ்னஸ் காரியத்தில், என் வியாபாரத்தில் என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, போவாசை வச்சு சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையில் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். போவாஸ் ரூத்துக்கிட்ட நான் உனக்கு பொருளாதாரத்தை தரேன், நான் உனக்கு தானியத்தை தரேன், நான் உன்னை வாழ வைக்கிறேன்னு சொல்லலை. அந்த போவாசுடைய ஆவிக்குரிய வார்த்தையை கவனிங்க. அந்த போவாசுடைய ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவியான இடைப்படக்கூடிய வார்த்தை தான் இந்த ரூத்துடைய வறுமையை மாற்று. மறுபடியும் கூட 3ஆம் விஷயம், இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், அதை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். என் அன்பு சகோதரியே, இந்த வேத வசனத்தை நீ எடுத்து அந்த வேத வசனத்தை நீ உரிமை கொண்டு அந்த வேத வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஒரு நிறைவான பலனோடு நடத்துவேன். என் அன்பு சகோதரனே, கர்த்தர் ஒரு நிறைவான பலனை உனக்கு தரப்போறாருப்பா. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்கள் குறைகள்லாம் அவருடைய மகிமையிலே நிறைவாகும் என்று எழுதப்பட்டது. ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆண்டவர் சொல்றாரு, அற்புதமாக சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் உங்கள் குறைகள்லாம் மகிமையிலே நிறைவாக்குவாரே. இன்னைக்கு கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல், லோன் கட்ட முடியாமல், சொந்த வீட்டை கூட விற்கலாம் பார்த்தா அதுலேயும் பேப்பர் பிரச்சனை, அதுலேயும் அண்ணன் தம்பி தகராது, என்ன தான் செய்கிறது, எந்த பக்கம்தான் போகிறது, இருக்கிற தூரத்தில் சொந்த ஊரில் இருக்கிற லேண்டை கூட விற்க முடியல, என்ன தான் இந்த கடத்துக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிற அவருடைய ஜனங்களை ஆண்டவர் இன்னைக்கு சந்திக்க போகிறார். என் அன்பு சகோதரனே, பிசாசு உன்னை எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்தது போல சூழ்ந்து உன்னை சதி பண்ணி உன் ஆத்துமாவே அந்த சாத்தை அழிக்க கூட நினைக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கூட கர்த்தர் கைவிட மாட்டேன். எப்படி ரூத்துடைய வறுமையும் நகோமியுடைய வறுமையை மாற்றி பெத்லெஹேமில் அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்தாரோ, அதே போல என் அன்பு சகோதரி, உன்னுடைய பொருளாதாரத்தை அப்பா இன்றைக்கு ஆசீர்வதிக்க போற. உன் தேவைகள் இன்னைக்கு சந்திக்கப்பட போகுது. நீ ஆபிரகாம் போல விசுவாசத்தோடு சொல்லுப்பா, உனக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் கூட இருக்கட்டும், அந்த மோரியா மலையின் அடிவாரத்தில் ஆபிரகாம் சொன்ன விசுவாச வார்த்தை என்ன சகோதரனே, அன்பு சகோதரியை சொல்லுமா. அந்த ஆபிரகாம் மோரியா மலையின் அடிவாரத்தில் என்னமா சொன்னான், அப்படியே அந்த மலையை நோக்கி பார்க்குறான். அந்த மலையை நோக்கி பார்த்து, யெகோவாயீரே நீர் என் தேவைகளை சந்திப்பீங்க. பார்த்தீங்களா விசுவாசம்? அதுதான் விசுவாசம். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே ஆபிரகாமுக்குள்ள ஒரு பரிபூர்ணமான விசுவாசம் இருக்குது. கர்த்தர் நமக்கு நஷ்டத்தை தரமாட்டாரு, நம்ம பிள்ளைய அந்த மோரியா மலையில் நம்ம இழந்து போக மாட்டோம், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, அவர் தானே போக சொன்னார், அவர் தானே மோரியா மலையை குறித்தாரு, இப்போ நம்ம வந்துட்டோம், இப்போ நம்ம பிள்ளையை கூட்டுக்கணும், அந்த மலை மேலே ஏறி போகலாம், பலிபீடம் கட்டலாம், கட்டைகளை அடுக்கலாம், மகனை மேலே படுக்க வைக்கலாம், கத்தி ஓங்கி வெட்டலாம். மேலேருந்து அவர் பார்த்துன்னு தானே இருக்கிறாரு, அவரே கிரியை செய்யட்டுன்னு சொல்லி அப்படி ஆண்டோட சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஆபிரகாம் போடுகிறார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசத்தில் நம்ம அப்படி செஞ்சிடலாம்.
ஆண்டவர் ஆபிரகாமை கைவிட்டாரா? யோசனை பண்ணி பாருங்க. ஈசாக்குக்கு அந்த மோரியா மலை மேலே மரணம் சொந்த அப்பனாலே நெருங்கி வந்துடுச்சு. அந்த கட்டை மேலே படுத்து கொண்டு இருக்கிற அந்த ஈசாக்கு ஆண்டவர் கைவிட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஒருவேளை கடங்காரன் கத்தி எடுத்து உங்க கழுத்தையே வெட்டுற அளவுக்கு நோக்கி இருந்தா கூட வானத்திலிருந்து ஒரு சத்தம் எப்படி ஈசாக்கு கேட்கப்பட்டதோ, உங்க பிராணனை காப்பாத்த என் பிள்ளை மேல உன் கையை போடாதன்னு சொல்லி அந்த கடங்காரனை இன்னைக்கு ஆண்டவர் அந்த மோரியா மலையில இறங்கின அந்த தேவன், அந்த மகிமையின் தேவன் இன்றைக்கு ஈசாக்குடைய பிராணனை பாதுகாத்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த மோரியா மலையில ஒரு புதர்ல சிக்கி கொண்டிருந்த கெடாரி எடுத்து தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து, அதாவது ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து அந்த பலிபீடத்து மேலே ஒரு கடாவை பலியிட்டுட்டு ஜெயத்தோடு கீழே இறங்கி வந்து தங்களுடைய சொந்த ஊராகிய அந்த தேசத்துக்கு போன அந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவனும் இன்றைக்கு உங்கள் பிராணனையும் உங்கள் அவமானத்தையும் ஆண்டவர் மாற்றி பத்திரப்படுத்தி உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சூழ்நிலாம் அப்படிதான் இருக்கும். மரணமே வந்துட்டு போல இருக்கும். திகிலாயிடுவீங்க, பயமாயிடும். ஐயோ, கடத்திலிருந்து வெளியே வர முடியாது, கொடுக்க முடியாது, எங்கிருந்து வரும், இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி எப்படி சமாளிக்க முடியும், எப்படி கொடுப்பேன், என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் கூட வந்திருக்கலாம். உங்கள் கடத்தை அடைக்கன்னா யெகோவா ஈரே என்கிற தேவன் உங்களுக்கு மனம் இறங்கணும். இப்போ மனம் இறங்குற. ஏன்னா நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஏசப்பா எப்படி உங்களை கைவிடுவார் சொல்லுங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். உங்கள் உபத்திரத்தை மாற்றுவார். உங்கள் வேதனை மாறும். நான் உங்கள் சொந்த சகோதரம் போல என் அன்பு சகோதரியை சொல்கிறேம்மா, ஏசப்பா ரூத்து நகுமியை போல ஆண்டவர் வாழ வைப்பார். ஆபிரகாம் ஈசாக்கு போல உன்னை வாழ வைப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கடன் தொல்லை இருந்தாலும், எவ்வளோ வட்டி பிரச்சனை இருந்தாலும் நீ விசுவாசமாக இரு, தைரியமாக இருமா. என் அன்பு சகோதரி, நீ அப்படிதான் விசுவாசமாக இருப்பா, தைரியமாக இரு. வாழ்க்கை ஃபுல்லாக ஃபெயிலியராக கூட இருக்கட்டும், தள்ளப்பட்ட கல்லை தான் கர்த்தர் மூளைக்கு தலைகள் ஆக்குறேன். ஓகேங்களா? தைரியமாக இருந்து நான் காண்பித்த வசனத்தெல்லாம் எடுத்துக்கணும், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயம் உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி நீங்கள் வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிட்டு அந்த கடத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. கட்டு உடஞ்சிடும். ஓகேங்களா? வேதத்தில் நம்ம பார்க்குற எல்லா சாட்சிகளும் தேவனை மாத்திரமே சார்ந்தது தான். ஆனால் தான் கர்த்தர் வறுமையை மாற்றி, கஷ்டத்தை மாற்றி, உங்களுடைய பிரச்சனையை மாற்றி, அவங்க பிராணனை பத்திரப்படுத்தி அவங்களோட ஆண்டவர் இந்த தேசத்தில் சந்தோஷமாக வளர்ச்சிருக்கிறேன். இப்போ உங்களை தேடி ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நற்செய்தியை கர்த்தர் தருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருவார். அதனால் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவான செல்வத்தோடு, தீர்காயுசோடு, மகிமையோடு, கனத்தோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு, தேவ சாயலோடு கூட ஆண்டவர் உங்களை செழித்தோங்க செய்வார் என்று சொல்லி இந்த சத்தியத்தை ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Amen. God bless you.